கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கடலை மிட்டாய் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கடலை மிட்டாய் ரெடியான பிறகு உடனே நம்ம தட்டில் கொட்டிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப்பு பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு. இது பச்சை நிலக்கடலை. இப்போ இந்த வானலியில் சேர்த்துக்குவோம். வானலியில் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடலை ஒரே மாதிரி வறுபடும். ஹை ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா மேலே கருகி போய் உள்ள பருப்பு வந்து வறுபடாமல் இருக்கும். கைவிடாமல் இது போல் ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஆறின பிறகு இன்னுமே தோல் நமக்கு எடுக்க வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். பிளேட்டில் சேர்த்து இதை நல்லா ஆறின பிறகு இதை தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலையில் தோலை நீக்கிட்டு எடுத்துட்டேன். நான் எதில் நான் வந்து கடலை எடுத்தனோ அதே கடையில் தோலை நீக்கிட்டு எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எடுத்த அதே கப்பில் பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். தூசி மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் வெள்ளத்தில் தூசி வெள்ளம்லாம் இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வானலியில் வடிகட்டி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கடலை மிட்டாய்க்கு வெள்ளை பாகு பார்த்தீங்கன்னா பாகுபதம் வரணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெள்ளம் ஒரு சைடு அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கப்பே இது போல் ஒரு தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலையோ இது போல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாகுபதம் பார்க்குறதுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இது போல் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் திக்காக வந்துருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைச்சி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நம்ம சேர்த்து பார்ப்போம். இது கரைஞ்சிட்டு வருது. இது ஃபஸ்ட்டு இது போல் இருக்கும். கொஞ்சம் திக்காக வந்துருக்கு பாருங்க. இருந்தாலும் தண்ணியில் கரையுது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம். எடுத்து சேர்த்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஜவு மிட்டாய் மாதிரி வரணும். பாருங்க. இப்போ இதில் நம்ம நிலக்கடலையை நம்ம சேர்த்துருவோம். நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம நெய் தடவுறேன் தட்டில் நல்லா சேர்த்துக்கணும். இது போல் ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை அப்படியே நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. லைட்டாக ஆறினப்பே நம்ம வந்து பீஸ் போட்டுருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்லேயே நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.